தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்தில் எங்களை இணைத்ததுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய பெரிய கிருபை ஆண்டவரே. எங்கேயோ இருந்த எங்களை, தூரமாக இருந்த எங்களை உங்கள் அன்புனால, உங்கள் இரத்தத்தினால கழுவி எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனங்கள் நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். இந்த வாரத்தின் புதிய நாளை தந்ததுக்காக நன்றி. எங்களை உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துறதுக்காக நன்றி. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது இருக்கக்கூடிய கிருபைகளை தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உடைத்து உருவாக்குகிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா தேவ ஜனங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா. ஒரு வாயினுடைய நுனியிலிருந்து அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜீவ ஊற்றுகள் பொங்கி வருவதாக. இதை கேட்குற ஒவ்வொரு பேருடைய உள்ளத்தில் இருந்து ஒரு அபிஷேக நதி இன்னைக்கு புரண்டு வரட்டும். ஒரு ஆறுதலின் நதி வரட்டும். எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு ஆறுதல் இல்லையே, எனக்கு வேதனையாக இருக்கிறதே, ஜெபிக்க முடியவில்லை என்று கவலையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்குள்ளாடி ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்றை திறந்து விடுவீர்கள் என்றால், நீங்கள் ஜெபத்தில் இருந்து உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற ஊற்றை திறப்பீர்கள் என்றால், அதிலிருந்து சமாதானம் புறப்பட்டு வரும். அதிலிருந்து ஜெப ஆவி புறப்பட்டு வரும். எத்தனை பேர் எங்களோடு இணைந்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஊற்று கண்களை திறங்க என்று ஜெபிக்க போறீங்க? தேவ ஜனங்களே, இது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களுக்குள்ள வாக்கியம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த உலகத்தில் எதிலையும் இல்லாத ஒரு ஜீவ ஊற்று, யாரிடமும் கிடைக்காத ஊற்று, எந்த கடைகளிலும் வாங்க முடியாதது, தேவ ஜனத்தின் இருதயத்தில் மட்டுமே இருக்கிற அந்த ஊற்று இன்னைக்கு கர்த்தர் திறப்பாராக. தேவ ஜனங்களை, ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருந்துச்சுன்னா நாலா பக்கம் மக்கள் வந்து தண்ணி எடுப்பாங்க. அந்த தண்ணியை எடுத்து அவர்கள் உயிர் வாழ்வார்கள், குடிப்பார்கள். அதே போல உங்க இருதயத்தில் இருக்கிற ஊற்று உங்க குடும்பத்தை வாழ வைக்கும். அந்த ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியின் ஊற்று, ஞானத்தின் ஊற்று, அன்பின் ஊற்று, கனத்தின் ஊற்று, வல்லமையின் ஊற்று, the fountains, the living fountains, ஜீவ நதி உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவ ஜனமே, ஹalleluya. என்ன இருக்குதுன்னு கவலையோடு இருக்கிறவங்க இருக்கலாம், ஒன்றும் இல்லையேன்னு இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும். உங்களை தேடி மக்கள் வருவார்கள், உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உங்களை தேடி எல்லாம் வரும். காரணம், உங்கள்கிட்ட உள்ள பணமோ பலமோ படிப்போ பட்டமோ அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஜீவன். அந்த வெளிச்சத்தை கண்டு இன்னைக்கு எல்லாம் உங்களை நோக்கி வருகிறது. தேவ ஜனங்களை, ஒன்றும் இல்லைன்னு கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை தேடி ராஜாக்களுடைய காலடிகள் எடுத்து வைக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற வல்லமை, கர்த்தர் உங்க மேல வைத்த அந்த ராஜரீக அபிஷேகம், அந்த ஆசாரிய அபிஷேகம், ஒரு ஊழியனாக, ஒரு ராஜாவாக கர்த்தர் உங்களை நிர்ணயித்திருக்கிறார். ஹalleluya. thank you holy spirit. எல்லா ஜனங்கள் ஆண்டவரே கேளுங்க, ஒரு புதிய ஜீவனை தாரும் ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு ரிவைவலை தாரும். நான் ஓட வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது, உங்க பலன் இல்லாமல் என்னால் ஓட முடியாதுன்னு சொல்லுகிற தேவ ஜனம் இதற்குள் இருப்பார்கள் என்றால், எங்களோடு இணைந்து அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, துதித்து கொண்டு செபித்து கொண்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கேளுங்க. எங்களை வழி நடத்துங்கப்பான்னு கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே என்ன ஒரு பச்சையான மரத்தை போல, புஷ்டியுள்ள மரத்தை போல, நீரண்டை நடப்பட்ட ஒரு ஆற்று அண்டை நடப்பட்ட மரம் போல, எப்பொழுதும் செழிப்புள்ள ஒரு மரம் போல மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. யாரெல்லாம் கர்த்தரோடு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பசுமையாக இருப்பாங்க. அவங்க சிந்தனை பசுமையாக இருக்குது. அவங்களுக்குள்ள கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்க. கர்த்தரின் சுபாவம் அப்படியே உங்களுக்குள்ளே வந்துடும். ஒரு நதி அண்டை இருக்கிற மரம், அந்த நதிக்கு கிட்ட இருக்கும் பொழுது அந்த தண்ணீரினுடைய சுபாவம், தண்ணீர் அந்த மரத்துக்குள்ளே போக போக அது செழுமையாக இருக்குது. இதே போல் தேவனோடு இருக்கிற தேவ ஜனங்கள், அவருடைய செழுமை, அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை நமக்குள்ளே கடந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பச்சையான வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே எனக்கு இலை உதிராத ஒரு பச்சையான வாழ்க்கையை தாங்கன்னு கேளுங்க. ஜெபம் மரித்து போகாது,
ஜெபிக்கிறவர்கள் வயதாகி மரித்து போகலாம், நீங்கள் பண்ண ஜெபம் மரிக்காது. அதனால் இந்த பாடல் பாடும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுது இதை ஒரு ஜெபத்தோடு இருதயத்தின் ஒரு வேண்டுதலோடு இணைந்து சொல்லுவோம் அந்த பாடல் வரிகளை. அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். சொல்லுங்க சொல்லுங்க. வசனம்தான் பசியாற்றும் உணவு, அதுதான் பயா உணவு. பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். சொல்லுங்க ஒருக்கா கூட. வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராத நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, ஓ அயராத நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். உங்க அன்பையே நம்புபவன். தேவச்சனங்களே, இந்த மலை உச்சிலிருந்து ஒரு காற்று அடிக்கும். அது ஒவ்வொரு மரங்களையும் கடந்து கீழே நின்று விவசாயி வேலை செய்து கொண்டிருந்த அவன் மேலேயும் அந்த காற்று வீசும்.
அதுதான் மலை காற்றுன்னு சொல்லுவாங்க. மலை உச்சில இருந்து உண்டாகுகிற அந்த காற்று, மரங்களினால் உண்டாகுகிற காற்று அப்படியே அது தேசத்துக்கு அடிக்கும் பொழுது, அந்த கிராமத்துக்கு அடிக்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லுவாங்க, இது மலையிலிருந்து வருகிற காற்று. பிரைட் டைம் சேனல் மூலமாக தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, ஆண்டு சொல்லுகிறார், இந்த பாட்டை நீங்க பல முறை பாடியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஒரு காற்று பரலோகத்தில் இருந்து, இந்த அருமையான ஊழியத்தில் இருந்து இன்னைக்கு இந்த ஜனங்கள் பாடுவார்கள் சொல்லி ஒரு காற்று வீசி கொண்டிருக்கிறது. இந்த காற்றுக்கு முன்பதாக எந்தெந்த பதறுகள், எந்தெந்த தேவையில்லாத விஷயங்கள் உங்க மேல ஒட்டி இருக்குதோ அது எல்லாம் இன்னைக்கு பறக்குது. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு அபிஷேக ஒளிவ மரம். ஆலயத்துல நடப்பட்டவங்க உங்களை சேதப்படுத்துகிற எந்த அந்தகாரமா இருந்தாலும் அது இன்னைக்கு பரிசுத்தாவின் காற்றுக்கு முன்பதாக அது பறக்கடிக்கப்படுகிறது. உங்க சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க எழும்புகிறீர்கள். நீங்கள் இன்னும் ஓடக்கூடிய பலனை பெறுகிறீர்கள். உங்க சார்ஜ் ஃபுல் ஆகுது. ஏன்னா நீங்க அபிஷேக ஒளிவ மரம். நீங்க ஆலயத்தில் உள்ள மரம். உங்களுக்கும் இந்த காட்டில் உள்ள மரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. உங்கள் காவலர் உயிரோடு இருக்கிறார். உங்களை காப்பாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க வறட்சி ஆவதில்லை. காற்றில் உள்ள மரம் வறண்டு போகலாம், மிருகங்களால் சேதமாகலாம், ஆனா ஆலயத்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற தேவ ஜனமே ஒலிவ மரத்தை போல பசுமையாக மாறுவீர்கள். உங்களில் இருந்து எண்ணெய்கள் உருவாகும். ஒலிவ பழங்களில் இருந்து விதைகள் வருகிறது. அந்த விதைகளை எடுத்து அதை செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுப்பார்கள். தேவ ஜனங்களை அபிஷேக ஒளிவ மரமாகிய உங்கள்கிட்ட இருந்து அபிஷேகத்தை புறப்பிக்கிற வித்துகள் வருகிறது, வார்த்தைகள் வருகிறது, அபிஷேக தைலம் வருகிறது. அதனால நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. ஓ ராஷாதா ரபா பா 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 பா. அநேகருடைய கைகளில் உள்ள சங்கிலிகள் உடைகிறது. சங்கிலிகள் உடைகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். உங்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் உடைகிறது. இந்த ஆராதனையில நீங்க அபிஷேக ஒளிவ மரம்னு உங்களை ஏற்றுக்கொண்டதுனால, நீங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ற ஒரே காரணத்தினால, எதெல்லாம் பிசாசின் ஆயுதங்களோ அந்த ஆயுதங்களை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். The Lord is breaking the yoke which is binded. கர்த்தர் அந்த கட்டப்பட்ட சங்கிலிகளை உங்கள் கைகளில் இருந்து உடைத்தெறிகிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். எல்லாம் ஆராதிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, அந்த தடையெல்லாம் உடைகிறது. தேவ ஜனமே அபிஷேகத்தில் நிரம்புகள். ஏன்னா பூட்டுகளை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். திறந்த வாசல் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை அழைத்த அழைப்பினுடைய திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. எல்லா பக்கம் இருட்டா இருக்கிறது போல இருக்குதா? பரலோகத்தில் இருந்து ஒரு கதவு இறங்கி இருக்கு. அந்த கதவை திறந்து நீங்க முன்னேறுவீர்கள். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. சொல்லுங்க. காப்பாற்றும் காவலர் நீரே. அவர்தான் நம்மளுடைய காவலர். அயராது நீர் பாய்ச்சுவீரே. தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன். உம் அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறுண்ட கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறுண்ட கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி
வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை திரும்பி திரும்பி சொல்லுங்க. நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம், நான் பச்சையாகவே இருப்பேன், நான் வறட்சி அடைவதில்லை. என் கர்த்தரனை விசாரிக்கிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறவர் என் கூட இருக்கிறார், என் கவலைகளை எல்லாம் மறக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும்? என்னை விசாரிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவர் ஜீவனோடு இருக்கிறார், பின்பு ஏன் நான் கவலைப்பட வேண்டும் என்று உற்சாகத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். அன்பையே நம்புபவன் உம் அன்பையே நம்புபவன் நமக்கு நிச்சயமாக பலன் தருவார். அந்த வரிகள் அழகாக சொல்லுகிறது. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறுண்ட கிருபை செய்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலன் தரும் புகலிடம் நீரே, பலன் தருகிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாச அறிக்கையாக சொல்லுங்க தேவச்சனங்களே. இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உலகமெல்லாம் பலன் கொடுப்பேன்ப்பா, நான் மலர்ந்திடுவேன் ஆண்டவரே, என்னிலிருந்து மலர்வேன், என்னிலிருந்து ஊற்று புறப்படும், நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் உம் அன்பையே நம்புபவன். தேவச்சனங்களே, உங்க தொழிலனாலும் சரி, உங்க ஊழியத்தினாலும் சரி, கர்த்தர் ஊற்றாக வருவார். உங்களை ஒரு அபிஷேக ஒலிவ மரமா வைத்திருப்பார். 4 பேருக்கு முன்னாடி நீங்க பச்சையான கனி கொடுக்கிற மரமாக கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புகிறார். உங்களை அதற்காக அழைத்திருக்கிறார். எந்த விலங்கும் உங்களை சேதப்படுத்தாது, எந்த காட்டு மிருகங்களும் இந்த மரத்தை சேதப்படுத்த முடியாது. இந்த ஜீவ மரம், இந்த அசாதாரணமான பசுமையான ஒலிவ மரமாகிய உங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறதுனால, நீங்களே தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறபடியால் எந்த பிசாசும் எந்த அந்தகாரம் உங்களை சேதப்படுத்தாது. இப்பொழுதே ஜெபியுங்கள். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடங்களில் கைகளை வைத்து ஜெபியுங்கள். ஜெப தண்ணியை ஜெபிக்கணும் ஆமென் எடுத்து வைக்கிறவங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். என்ன பாட்டில்ஸில் ஜெபிக்கணும், ஒரு வல்லமை இறங்கணும்னு ஜெபிங்க. தேவச்சனங்களே, அநேகர் காண்ற அற்புதம் செய்திருக்கிறார். நாங்கள் ஒரு வரி நாங்கள் பாடும் பொழுது தண்ணி எடுத்து வைக்க வேண்டியவங்க எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை ஜெபிக்க வேண்டியவங்க ஜெபித்து எடுத்து வைத்து கொள்ளுங்க. தண்ணியை குடிக்கலாம், எண்ணெயை வியாதி உள்ள இடத்துல பூசலாம். கர்த்தருடைய அக்னி அந்த வியாதியை மாற பண்ணும், அந்த போராட்டத்தை மாற பண்ணும். போராட்டம் உள்ள நபர்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இடைப்பட்ட நபர்களுக்கு கொடுங்க. அப்படியே சேர்ந்து நம்ம இந்த வரிகளை சொல்லும் பொழுது எண்ணெய் எடுக்க வேண்டியவங்க எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கிளாஸ் தண்ணியோ இல்லை ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லம் அதில் இறங்கும். வியாதி உள்ளவர்களுக்கு அதை கொடுங்க. அவன் போராட்டம் உள்ளவங்களுக்கு கொடுங்க. படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். விசுவாசத்தோடு ஜெபத்தோடு நீங்கள் கொடுக்கணும். விசுவாசம் இல்லைன்னா கிரியை செய்யாது. அதனால் விசுவாசத்தோடு ஆவியானவர் உணர்த்துகிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு வரி உங்களுக்காக பாடுகிறோம். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே வெளிச்சமும் மீட்புமானி,
உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன், உம் அன்பையே நம்புபவன். வியாதியஸ்தர்கள், வியாதியோடு இருக்கிறவங்க, பலவீனத்தோடு இருக்கிறவங்க அந்த பகுதியில் கை வைத்துக் கொள்ளுங்க. இல்லை வியாதி உள்ள என் கணவர் என் மனைவி இருக்கிறாங்க, அவங்க இனிதான் நான் பார்க்க போகிறேன், நான் வெளி இடத்துல வேலை செய்கிறேன், இல்லை அப்பா அம்மா இல்லை பிள்ளைகள் யாராவது உடம்பு முடியாமல் இருக்கிறாங்கன்னா தெய்வ ஜனங்களை அந்த தண்ணியை செபிங்க. அந்த தண்ணியை செபித்து ஆண்டோடைய அக்னி இறங்க இயேசு ரத்தமாக மாற சொல்லுங்க. சிலவங்க ஜப எண்ணெய் எடுத்து வச்சுருப்பீங்க, சாதாரண எண்ணெயாக கூட இருக்கலாம், வீட்டில் உள்ள சமையல் செய்கிற ஏதோ ஒரு எண்ணெயை கூட எடுத்து வச்சு நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். உங்கள் விசுவாசம் பெரியது. ஏசப்பா உங்கள் விசுவாசத்தை பார்க்குறாரு. நீங்கள் அதை பூசும் பொழுது அபிஷேக ஒளிவ மரமாக மாறணும். நீங்கள் அதை எடுத்து இந்த வியாதியஸ்தன் மேலே, கட்டு உள்ளவர்கள் மேலே, பொல்லாத ஆவிகள் உடையவர்களுடைய சிரசிலேயோ எதுலையாவது நீங்கள் அந்த எண்ணெயை பூசும் பொழுது இந்த ஜப தண்ணியை நீங்கள் அவர்களுடைய டீலையோ இல்லைன்னா அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் சூடாக்கி கூட நீங்கள் அதை கொடுக்கலாம். நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது ஒரு பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும், ஒரு மகிமை இறங்கணும், அவர்களுக்குள்ளே இருக்கிற கட்டுகள் உடையணும். அதற்காக தான் ஆண்டு ஜெபிக்க வைக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா இருக்கிற இடங்களில் அப்படியே அந்த எண்ணெய்கள் மேலே கையை வைத்து, தண்ணி எடுத்தவங்க தண்ணி மேலே கையை வைத்து, தேவ ஜனங்களை எண்ணெய் வெளிப்புறமான வியாதிகளுக்கு உதவும். உள்ள கட்டுகள் இந்த தண்ணியை குடிக்கும் பொழுது உடையும். நீங்கள் அதை உணர முடியும். ஆனால் அதை கண்டினியூவாக நீங்கள் பாதுகாக்கணும்னா தொடர் ஜெபத்தில் இருக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலைக்காக தான் ஆண்டவர் இதை செய்கிறார். ஒரு ஆரம்ப விடுதலை வேண்டும் அல்லவா? ஒரு சின்ன உடைதல் முழு உடைதலுக்கு உதவியாக இருக்குது. ஒரு தேங்காவை எடுத்த உடனே 3-4 அடி அடிப்போம். ஒரு அடியில் உடையாது, 2வது அடியிலையும் உடையாது, 3வது அடியிலையும் சில நேரம் உடையாது. சிலருக்குலாம் 10 அடி போட்டாலும் உடையாது. ஏன்னா அடிக்கிறது ஸ்லோவாக இருக்குதுன்னா அந்த தேங்காய் பலவீனம் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு அடியில் டப்புன்னு உடைச்சிரும். இதே போல் நீங்கள் முதல் அடியை இன்றைக்கி வைக்கிறீங்க, சாத்தானுடைய அந்த அந்தகாரம் இன்றைக்கி ஒரு அடியில் அது அசைய தொடங்கும். அதுக்கு பிறகு தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருங்க, அது பிளந்துடும். அப்போ நம்ம அடிக்கிற அடி ஊக்கமான அடி ஊக்கமான ஜெபம், அது பலவீனப்படும், அந்தகாரங்கள் பலவீனப்படும். அதனுடைய ஆரம்பம் தான் இன்னைக்கு. எடுத்துக்கொள்ளலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிக்கிறாங்களோ அது மேலே ஒரு பிரச்சனை இறங்கட்டும். நான் பார்க்குற ஒரு குறிப்பிட்ட நபர் வயிற்றில் கை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கு. உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் நாவை கவனமாக ஆளுகை செய்ய வைக்கணும். உங்கள் நாவு தேவனுக்கு பிரியமானதை பேச ஆரம்பித்தால் இந்த வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள் மாறுகிறது. சிலர்லாம் காலில் கை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. முட்டு பகுதிகளில், காலுக்கு கீழே கணக்காலெல்லாம் சில பயங்கரமான போராட்டம். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கால் மிதிக்கிற இடம் ஆசீர்வாதமாக மாற சித்தமாக வச்சிருக்கிறார். ஜெபிங்க, அந்த வியாதி எப்படி பறந்து போகுதுன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. சிலருடைய முதுகு தண்டுகளில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. சிலருடைய தலை பகுதிகளில் வல்லமை இறங்குகிறது. கழுத்து பகுதிகளில் வல்லமை இறங்குறது. சரீரம் முழுவதும் ஒரு அபிஷேகம் இப்போ இறங்கி கொண்டு இருக்கு. எல்லாரும் ஜெபிக்கலாம். சரீரத்தில் ஒரு விடுதலை, ப்ரெஷர் மாறுகிறது, சுகர் மாறுகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. காலத்துக்கு முன்பதாகவே, ஆண்டவரே, வயதுக்கு முன்பதாகவே வந்திருக்கிற எந்த வியாதியானாலும் கொடூரமான காரியங்கள் மறையட்டும். சாமிய வியாதிகள் மறையட்டும். என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை நீர் கொடுக்கிறதுக்காக சோதரமாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகம் உடைகிறதுக்காக சோதரம். ஆண்டவரை, இப்பொழுது யாரெல்லாம் தண்ணியை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஜெப தண்ணியாக அதை மாற்றுவீராக. அப்பா, அது உங்கள் ரத்தமாக மாற ஜெபிக்கிறோம். அவர்கள் குடிக்கும் பொழுது அது உங்கள் தழும்புனால் சுகம் உண்டாகும் சொன்ன வசனம் நிறைவேறட்டும். அந்த தண்ணிக்குள்ளாடி அக்னி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். எஸ், இப்பொழுது ரைட் நவ் இயேசுவின் நாமத்தில், உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பூட்டுகளை திறக்கும், கட்டுகளை திறக்கும். அந்த அபிஷேகம் அந்த தண்ணியில் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசு ரத்தம் அது மாறட்டும். அவங்க குடிக்கும் பொழுதே அந்த கட்டிகள் மறையட்டும். கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் மறையட்டும். சரீரத்தில் உள்ள எல்லா மந்திர கட்டுகள், இன்விசிபிள் ஃபோர்ஸஸ் எல்லாம் அடங்குகிறதை அவர்கள் உணரட்டும். சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்க நாம மகிமைப்படட்டும். எண்ணெய் எல்லாம் நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் எண்ணெயை வைத்து செபிக்கிறார்களோ அதை எங்கெல்லாம் அவங்க பூச போகிறாங்களோ, யாருடைய சிரசிலையோ நெத்தியிலையோ வியாதி உள்ள பகுதியிலையோ அது போடும் பொழுது இயேசுவின் காயப்பட்ட தழும்பு
அவர்கள் தழும்புகளை வியாதிகளை குணமாக்குறத அவர்கள் கண்கள் காணட்டும். Let them see the miracle of Jesus. இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலைகளை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. Let them see Jesus name. அபிஷேகம் இறங்குறதுக்காய் சோத்திரம், இயேசு ரத்தம் இறங்குறதுக்காய் சோத்திரம், விடுதலை இறங்குறதுக்காய் சோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு. அன்று அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார், சகோதரிகளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தைரியமாக இந்த எண்ணெயை எடுத்து என்ன செய்யுங்க, வியாதி உள்ள பகுதிகளை பூசி செவிங்க. இந்த தண்ணியை பாதிக்கப்பட்டவர்கள் மந்திர கட்டுகளில் உள்ளவங்க கொடுங்க. தொடர்ந்து அவர்களுக்காக செவிங்க. அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து ஒரு 10 நாளாவது யாருக்கு இந்த தண்ணியை கொடுத்தீங்களோ, யாருக்கு இந்த ஜெப எண்ணெயை கொடுத்தீங்களோ அவர்களுக்காக தொடர்ந்து ஒரு 10 நாளாவது, குறைஞ்சது ஒரு 20 நாள் 10 நாளாவது அவர்கள் பேரை சொல்லி செபிங்க. அப்போ தாங்க அந்த விடுதலை பரிபூர்ணமாக இறங்கும். ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு அறையில் விட்டுறக்கூடாது, அதை பொறுப்பெடுத்து செய்யணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது விடுதலை ஆரம்பிச்சிடும். ஒரு தேங்காவை ஒரு அடி பலமாக அடித்தோன்னு அது உடையாது, அதுக்கு கூட 2 அடி தேவைப்படும். அதே போல் தேவ ஜனங்கள் என்ன செய்யணும், இன்றைக்கி நீங்கள் கொடுத்த அந்த நபருக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அந்த விடுதலை வர்றதை பார்ப்பீங்க, அந்த வியாதி மறைகிறத பார்ப்பீங்க. சிலர்லாம் 3 நாள்லேயே அந்த வியாதி மறைந்துட்டு சாட்சி எழுதுவீங்க. சிலர்லாம் போட்டு அன்னைக்கு அந்த வியாதி மறைந்துட்டு கை வைத்து ஜெபிக்கும் பொழுது விடுதலை ஆகிட்டுன்னு சாட்சி எழுதத்தக்கதாக இந்த கமெண்ட் செக்ஷனில், ப்ரேயர் செக்ஷனில் உங்களை சாட்சியை நிறுத்தத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய திட்டம், கர்த்தர் இதை செய்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம், அப்படியே அந்த வரிகளை சொல்லி நம்ம முடிக்கலாம். நீரே ஜீவனின் பலனானி, நீரே ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். ஓ அபிஷேக ஒலிவ மரம், நான் தான் ஆண்டவரே. ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கிறவன், சமூகத்தில் வாழ்கிறவன், அன்பையே நம்புபவன், உங்க அன்பையே நம்புபவன், உங்க அன்பையே நம்புபவன். தெய்வ ஜனங்களை, உங்களுக்காக ஒரு எக்காலம் ஊதப்படுகிறது, ஒரு துதி உண்டாகிறது, ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. தேவ ஜனங்களை, ஒரு வெற்றியின் கம்பீர சத்தத்தை நான் பார்க்கிறேன். ஒரு வெற்றியின் கம்பீர சத்தம் உங்க குடும்பத்துக்குள்ளாடி, ஓ எல்லா அழுகுறல்களையும் மேற்கொள்ளுகிற ஒரு வெற்றியின் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஓ எல்லா சண்டைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு வெற்றியின் சத்தம். தேவ ஜனங்கள் உற்சாகத்தோடு ஆராதித்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின தேவ ஜனமே, ஒரு கம்பீர சத்தம். ஓ ஒரு வெற்றி வருகிறது, ஒரு வெற்றி வருகிறது. தேவ ஜனங்கள் அதை கொண்டாடணும். இயேசுவின் நாமத்தினால் அந்த வெற்றியை நீங்கள் சுதந்தரிக்கணும். தொடர்ந்து ஜெபத்துல காத்திருங்க, தொடர்ந்து துதித்து கொண்டிருங்க. இந்த வாரம் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் போட்டிருக்கிறார். இந்த புதிய நாட்களில் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். வறட்சியான நாட்களில் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை விசுவாசித்து வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஜெபித்தார்களோ ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களை தூக்கி நிறுத்துங்க, அக்னியாய் மாற்றுங்க. வல்லமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜப ஆவி ஊற்றப்படட்டும். பலவீனங்கள் மாறுகிறதுக்காக நன்றி, பலன் உண்டாகிறதுக்காக நன்றி, அபிஷேக தைலம் அவர்கள் மேல் இறங்குறதுக்காக நன்றி, ஊற்றப்பட்ட தைலமாக நீர் அவர்கள் மேலே ஊற்றப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு. நாங்கள் அப்ரோஜனமானவர்கள், கடமை செய்திருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பெருக பண்ணுங்க, வறட்சிகளை மாற்றுங்கப்பா. அவங்க கரங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஆவியை பலமாக நிரப்பியிருக்கிறார், ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மேலே இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் தேசத்திற்காக, குடும்பத்திற்காக திறப்பில் நின்று செபிக்கலாம். இனி எவ்வளோ நேரம் நீங்கள் செபிக்க விரும்புகிறீர்களோ இதோடு தொடர்ந்து செபியுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இதை ஒரு 2000 பேர் 5000 பேர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் உடனடியாக உங்களுக்கு ஜெபிக்க வாய்ப்பு இருக்கும் என்றால், நீங்கள் இரவு நேரத்தில் இதை பார்க்குறீங்க, இல்லை பகல் அதிகாலையில் பார்க்குறீங்கன்னா விடாமல் ஒரு 1 hour 2 hour செபித்திருங்க. இந்த ப்ரேயர் டைம் ஊழியத்திற்காகவும் செபிங்க. இந்த அபிஷேகம் இன்னும் அநேக ஆத்மாக்களை தொட செபிங்க. தெய்வ ஜனங்களே, விசேஷமாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிங்க, எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிங்க. யுத்தங்கள் மாற ஜெபிங்க, தெய்வ சித்தம் நிறைவேற ஜெபிங்க. தேசம் ரட்சிக்கப்பட, குடிகாரர்கள் ரட்சிக்கப்பட, கர்த்தர் சமூகத்தில் வர நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். God bless you. ஆமென்.